Hello, everybody. Welcome to Puttu Tattu Kattu, the second day's review of the second test match between India and England played at Edgbaston, Birmingham. At present, the score is England 66 for 3 in a spot of bother with Joe Root on 16. He should be the savior mostly. And Harry Brook is playing a counter attacking innings. அவர் வந்து 22ல ஆடிட்டு இருக்கார். And talking about India's innings, it's a mammoth score of 587 all out, with the captain Shubman Gill scoring a magnificent 269. அவர் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 147 ஸ்கோர் பண்ணி broke his previous highest score. இப்ப திருப்பி has broken that highest score, his previous highest score of 167 147 sorry 147 the first test அதை வந்து சர்பாஸ் பண்ணி இப்போ the mammoth 269 calm, composed, cool and பக்கா test innings by Shubman Gill. And yeah, Shubham Gill pace no, but other than that, we need to talk about Jadeja today. One of the key role he played, 89 runs அடிக்கும் போது. Then also ஜடேஜாக்கு டார்கெட் பண்ணது எப்படின்னா 6 on the on side bouncers, அதுதான் டார்கெட். ஈவன் தோ he scored runs there, like புல் பண்ணி like flicks and pull, he was so controlled today. அந்த ரெண்டு ஷாட்ல he scored many runs actually. நல்லா நெக்குக்கும் இந்த ஏரியாக்கும் நிறைய பவுன்சர்ஸ் போட்டாங்க. அண்ட் he like absolutely killed it. எப்போ ஸ்டெப் இன் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால the role, the partnership between Gill and Jadeja was amazing. And also Washington Sundar நல்ல நாக் இன்னைக்கு. ஸோ வரும்போது இது பண்ணது இட் வாஸ் குட் டு பிளே. பட் ஆனால் ஜூரூட் அந்த பிரேக் த்ரூ எடுத்துட்டு தருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டோட்டலாக லைனை மிஸ் பண்ணிட்டாங்க அது சுந்தர். அண்ட் அது இது வந்து பட் ஆனால் 6 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் போச்சு, ரன்ஸ் போச்சு, இது பண்ணிருக்கலாம். பட் பியூர்லி இந்தியா டாமினேட்டட் டே. ரெண்டு நாளுமே இந்தியா டாமினேட் பியூர்லி இன் பேட்டிங் அண்ட் கரண்ட்லி இவ போலிங்கும் கூட இந்தியா இஸ் லைக் ஆன் தி டாப். The features of the second day பார்த்தா 203 run partnership between for the sixth wicket between Captain Gill and Ravindra Jadeja, whose batting has always been underestimated. He's a very good batsman. ரொம்ப opportunities கிடைக்கல, but he's proving it now. ரீசெண்டா ஐபிஎல்ல பார்த்தா கூட இந்த வருஷம் தான் 18, மேபி இஸ் பிளேயிங் ஃபார் 15 இயர்ஸ் இருக்கலாம். இந்த வருஷம் தான் வந்து அவர் நம்பர் 4 ப்ரொமோட் பண்ணி தோனிக்கு முன்னாடி வர வச்சுதான் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஆல்வேஸ் பீன் அ குட் பேட்ஸ்மேன் அண்ட் இஸ் ப்ரூவிங் இட் ஆன் திஸ் டூர். And another feature was the 7th wicket. 6th wicket விழுந்த உடனே வந்து 7th wicket வாஷிங்டன் சுந்தர் proved what a batsman he is. அவர் தமிழ்நாடு ரஞ்சில ஓபனிங் பண்ணியிருக்காரு, தெரியும் நமக்கு. So 7th wicket was 104, huge partnership, 144 runs partnership between Gill and Washington Sundar, and he had to be removed by, unfortunately, by Joe Root. ஏன்னா ஜோ ரூட் ட்ரை பண்ணாங்க, பஷீர் ரன் போட்டுட்டே இருந்தாரு. அண்ட் ஆல்சோ ப்ரூக் வந்து போட்டாரு, நல்லா க்ளோஸா போட்டு நல்லா ஒரு நாலே ஸ்டெப் ஓடி வந்து போட்டு ஏதாச்சும் ஒன்று விக்கெட் கிடைக்குமா, அவுட் ஆவாங்களா மாட்டாங்களா, பட் ஒண்ணுமே பண்ண முடியும். லாஸ்ட் 2 விக்கெட் சிராஜ் பிளேட் லைக் 22 பால் சம்திங் அப்படி நின்று ஆகாஷ் தீப் அப்படி இது பண்ணி என்னடா தைலாண்டர்ஸ் நம்ம நேற்று பேசணுமே இன்னைக்கு நிக்கிறாங்களே உள்ளன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இட்ஸ் ஹியூஜ் டோட்டல் ஆன் த போர்ட்ஸ் இன்னைக்கு. அண்ட் வாட்ஸ் த கரண்ட் ஸ்கோர் ரைட் நவ்? 66 for 3. It's 66 for 3. Actually, I think there were some 24 or 25 for 3. Really reeling. அப்புறம் these two players have managed to stitch a partnership. Yes, ஆனா நேத்து நம்ம பேசணும் ஆகாஷ் தீப் எடுத்திருக்கிறது பேஸ்னால இருக்கும், நல்லா இருக்கும்னால டெஃபினெட்லி ப்ரூவ்ட் இட். ஹார்ன் ஹேட்ரிக் வேற, 2 விக்கெட் பேக் டு பேக். பென் டக்கெட், ஓலி போப் கோயிங் ஃபார் 0. ஸோ இட் வாஸ் லைக் வந்து ஓ மை காட் என்னடா இது. ஏன்னா கிராலி ஒரு பக்கம் வந்து ஜாலியா ஆடிட்டு இருந்தார், 13 balls 10 runs 11 runsன்ற மாதிரி ஜாலியா வாஸ் லெஸ் பிளேயிங். அண்ட் யா, ஸோ சேவியர் வில் பி ஜோ ரூட். பும்ரா இல்ல அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குனாலுமே ஆகாஷ் தீப் ஓகே லெட் மீ டேக் ஓவர் இட்னு இனிஷியலா நான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வென் வி டாக் அபவுட் இங்கிலாண்ட்ஸ் bowling விக்கெட் பாத்தீங்கன்னா பஷீர் ஹாஸ் டேக்கன் 3 wickets. விக்கெட் வந்து சொன்ன மாதிரி ட்ரையா இருந்ததுனால, ஆனா ஒண்ணுமே இல்ல விக்கெட்ல. தார் ரோட், லிட்ரலா தார் ரோட். யூஸ்வலா இவ்வளவு பார்த்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு மேட்ச் பார்ப்போம், 2 மேட்ச் பார்ப்போம்,
கன்சிக்யூட்டிவா 2 மேட்சஸும் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டினிங்கா இருக்கு. ஏன் ஏன் இப்படியா? அப்போ அப்போ அடுத்த வர மேட்சஸ் எல்லாமே 3, 4, 5 அந்த டெஸ்ட்டுமே எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி கிரிட்டிசிசம் இருக்கலாம். ஸோ அதனால இட்ஸ் லைக் 580 இட்ஸ் லைக் ஹியூஜ். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதுவும் இந்தியா ஸ்கோரிங் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, அதுவும் இன் இங்கிலாந்து ஆர் மேபி வாட் எவர். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து இஸ் மிஸ்ஸிங் ஜோஃபர் ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட் ஆப்வியஸ்லி ஐ கெஸ். 100% அந்த நியூ பால் அந்த ஷைனை வந்து அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் ஜாஷ் டாங் அண்ட் இவங்க கிட்ட இல்ல, கார்ஸ் கிட்ட இல்ல நினைக்கிறேன். கிறிஸ் வோக்ஸ் வாஸ் ஆல்வேஸ் he used to bowl with the older ball only. So suddenly new ball கொடுத்தோன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் working ஆமா. for them. 100% Jofra Archer and Mark would have been better in the conditions ஏன்னா and மேபி with the new ball especially. ஏன்னா வின்னிங் 11னால சேஞ்ச் பண்ண வேணாமே மேபி பார்த்துருக்கலாம். அது ஒன்று ஆப்வியஸா இருக்கும். சரி The ஏதாச்சும் Wood பட் and Archer injury concerns were, I think they are ஓகே. slowly coming back. First class வந்துட்டு அப்புறம் வர பிளான் நினைக்கிறேன் somewhere. ஏன்னா மார்க்வுட் And பீனோ about India வந்து ரவி சாஸ்திரி ஒரு ஒரு pre-match analysis நேற்று கேட்டிருந்தான். Was really very upset that Jasprit Bumrah was not playing. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஸ்திரேலியாவோட 3 டெஸ்ட் தோத்துருக்கும். அதுக்கு முன்னாடி நியூசிலாண்டோட இன் இந்தியா 3-0 தோத்து ஒயிட் வாஷ். இங்க இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் we have lost at Leeds Headingley. இந்த டெஸ்ட் வந்து இந்தியா has to win. They must win. ஒரு வின்னிங் குரூப்ல வரதுக்கு வந்து வின் பண்ற இந்த டெஸ்ட்ல வந்து ஆஃப்டர் கிவிங் a break of 1 week for the players, how could Bumrah not play? அது என்ன ஒர்க் லோடு அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் விச் இஸ் ஃபேர் எனஃப். அதுவும் இந்த காலத்துல இருக்கிற பிசியோதெரப்பி, டாக்டர்ஸ், அந்த பிளேயர்ஸ் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து இன்ஜுரி இருந்தாலே 1 வீக்ல ரிகவர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யூ நோ இட் பெட்டர். அப்படி இருக்கச்சு பும்ரா வாஸ் குவைட் bowling comfortably in the first test. He was bowling beautifully as usual. பட் வி ஏன் என்னன்னா வந்து அவரை செலக்ட் பண்ணலன்னு தெரியல, அந்த ஒர்க் லோட காரணமா வச்சு. பட் நம்ம என்ன பேசிட்டோம்னா மேபி 1, 3, 5 3 டெஸ்ட் ஆடுவாரு, 2 and 4 ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நம்ம இதுல பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 டெஸ்ட் தான் ஆப்வியஸா ஆடுவாங்க, 5 டெஸ்ட் ஆட விட மாட்டாங்க அவரு அப்படின்னு. பட் ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, தோத்துருக்கும் போது பும்ராவோட சப்போர்ட் இஸ் மச் நீடட் ஃபார் த டீம் இந்தியா. அப்படி இருக்கும்போது அது ஸோ ஆப்வியஸா இருக்கும்போது ஓகே இந்த டெஸ்ட் மேபி கொடுத்து 3rd டெஸ்ட் ரெஸ்ட் விட்டு இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் என்ன 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 எக்ஸாக்ட் என்னன்னு தெரியல. அது we have to look and yeah but பும்ராவோட பொசிஷன்ல ஆகாஷ் தீப் has taken நல்ல 2 விக்கெட் இனிஷியலா எடுத்து கொடுத்துருக்காரு. இட்ஸ் ஆக்சுவலி குட் ரைட் நவ். அண்ட் இது வந்து நேற்று சொன்ன மாதிரி நான் டிரான்னு சொன்னேன், ஆனா இப்ப தெரியல. ஜோரூட்டும் இவங்களும் ஆடுறதுல பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஆடி நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் ஆடி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்கன்னா 3rd டேக்கு அப்புறம் திரும்ப 1.5 டேஸ்ல இந்தியா அடிச்சு ஹியூஜ் டார்கெட் இருந்ததுன்னா இங்கிலாந்து அப்ப மேபி நம்ம சொன்ன மாதிரி பேஸ் பால் இல்லாம டிரா பண்ணலாம். ஏன்னா ஹியூஜ் 600-700 லீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சரி ஒரு நாள் 1.5 நாள் இருக்கே டிரா பண்ணலாம். ஸோ மேபி அப்படி இருக்கலாம். மேபி அவர் இந்தியா கேன் இந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற மாதிரி they can just go for a kill, ஆல் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இருக்கு. we have to look, wait and watch. மோஸ்டா இந்த டெஸ்ட் வந்து ரிசல்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா டிரா ஆகணும்னா இங்கிலாந்து ஷுட் பிளே அவுட் என்டையர் டே டுமாரோ. 3rd டே ஃபுல்லா ஆடி அப்புறம் இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 4th டே ஆடினா அப்பதான் வந்து டிரா ஆகிறதுக்கு சான்ஸ். இஃப் இங்கிலாந்து கெட்ஸ் ஆல் அவுட் பை லஞ்ச் ஆர் டீ டுமாரோ, இட் வில் டெஃபினெட்லி பி a result match. And talking about conditions on bowling, I think England bowlers and the new ball and the Duke ball வந்து the earlier movement and the swing வந்து I don't think they used it as much as Indian bowlers. என்ன சொல்றேன்னா அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாது. இட்ஸ் தி டேலண்ட் ஆஃப் தி bowlers and how the bowlers use the wicket and the conditions. இன்னைக்கு வந்து அந்த ஜாக் கிராலியோட விக்கெட் வாஸ் a beautiful delivery from ஆகாஷ் தீப். ஜஸ்ட் அந்த லென்த்துக்கு கொஞ்சம் முன்னாடி இழுத்து போட்டு he went for a drive. It was not for a drive at all on the ball, but length கொஞ்சம் just back of length போட்டாரு, டிரைவ் ஆடினாரு. சூப்பர் கேட்ச் பை கருண் நாயர். அந்த bowler-ஓட டேலண்ட், how he delivers the delivery, அதுவும் வந்து it's a very important factor for getting wickets. Not only conditions, new ball, swinging and overcast, அதை மட்டும் வச்சு you cannot pick up wickets. அதுவும் டெஃபினெட்லி bowler should use the new ball. டெஃபினட்டா நியூ பால் வந்து பிகாஸ் அட்வான்டேஜ் ஃபார் bowlers, மேபி அட்வான்டேஜ் ஃபார் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ரன்ஸ். ஏன்னா நியூ பால் ஈஸியா ரன்ஸ் வரும். ஏன்னா நம்ம
ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து பார்த்தா ரன்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா 80 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அந்த செகண்ட் நியூ பால் எடுக்கும்போது ரன்ஸ் ஜாஸ்தி வரும். அந்த நியூ பேட்ஸ்மேன் செட்டில் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 hour கண்டிஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அந்த 80 ஓவர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற கண்டிஷன். ஸோ அப்போ ஸ்கோர்ஸ் ஜாஸ்தி நிறைய வரும் பேட்ஸ்மேனுக்கு. இது ஃபர்ஸ்ட் 10 overs ஆஃப் டே அது வந்து நியூ பால் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ bowler will be டாப். ஸோ அப்போ bowler என்ன பண்ணணும்னா இனிஷியலா டெஃபினட்டா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டு அந்த அந்த ஒரு ஜோன்லயே முடிச்சிடணும். லைக் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றது வந்து எங்க அஃபெக்ட் ஆகும்னா விக்கெட்னால. விக்கெட் ஒண்ணுமே இல்லைன்னும் போது பால் ஒண்ணுமே இல்லைன்னும் போது அங்கதான் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும். சரி என்ன பண்ணாலும் ஒன்றும் முடியாது, ஈஸியாக ஸ்டார்ட் டு டேக் சிங்கிள்ஸ், பவுண்டரிஸ் வரும், போலர்ஸ் டயர்டாகி ஆஃப் ஆலிஸ் போடுவாங்க, ஷார்ட் பால்ஸ் போடுவாங்க. ஸோ அதுதான் ஆயிருக்கு ஆக்சுவலி பார்த்தா இங்கிலாந்துக்கு. ஒண்ணுமே பண்ண முடியலன்னா நேத்தி முடியும் போது 5 விக்கெட்ஸ். இன்னைக்கு என்ன பண்றது, நேத்தி 4th விக்கெட் அந்த 5th விக்கெட் இதுலேயே வந்து லைக் ஓவர் த ஷோல்டர்ஸ், இந்தியா வேற ஓவர் த ஷோல்டர்ஸ். ஓகே அப்புறம் இன்னைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. எங்கேயோ ஃப்ரம் 350 to 580. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ஸ்கோர் ஆடி இருக்காங்க, கம்ஃபர்டபுளா ஆடி இருக்காங்க, வேற கஷ்டமே படாம ஆடி இருக்காங்க. அது ஒண்ணுதான். ஆக்சுவலி கிரேட் பிளேயர்ஸ், கிரேட் பேட்ஸ்மேன் லைக் சுனில் கவாஸ்கர், டெண்டுல்கர் எல்லாம் அவங்க வந்து செகண்ட் நியூ பால் பார்த்தாதான் அவங்க இன்னும் ஃபாஸ்டா ஸ்கோர் பண்ண முடிப்பாங்க. அது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ இட்ஸ் ஒரு விதத்துல பார்த்தா இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் த bowling team taking a new ball when you have great batsmen with pitch. அது அதனால சுப்மன் டைலாண்டர்ஸ் கில்லாம் ஈஸியா விளையாடுறாரு. He டைலாண்டர்ஸ் started ஆடும் to போது தான் நியூ score பால் more வந்துருச்சா fast. ஐயோ. இல்ல டைலாண்டர்ஸ் ஆடும் போது தான் நியூ பால் வந்துருச்சா ஐயோ விக்கெட் போயிடுமே, ஆட முடியாது, பேஸ் ஜாஸ்தியா இருக்குமே நினைப்போம். பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் செம்ம ரன்ஸ் ஜாஸ்தியா வரும் அதுக்கப்புறம் தான். அது ஒண்ணுதான். ஓகே தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு த டுடே வாங்க தெரிஞ்சுக்கலாம் செக்மெண்ட். யோகியோ சதீஷ். அதுக்கு சுப்மன் கில் வந்து இன்னைக்கு ஐ திங்க் எஸ் ஸ்கோர் த ஹையஸ்ட் இந்தியன் கேப்டன் ஸ்கோர் நினைக்கிறேன். ஹையஸ்ட் ஸ்கோர் பை எஸ் an எஸ் Indian எஸ் captain, எஸ் எஸ் 269. It's a very good record from Shubman Gill. So he surpassed Virat Kohli's 254 not out versus South Africa, which Kohli is scored at Pune. எஸ் எஸ் கோலி ஹாஸ் டபுள் செஞ்சுரி இன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆல்சோ நினைக்கிறேன். ஆஸ்திரேலியால அதுவும் இருக்கு. பட் ஆனா இதுதான் ஹையஸ்ட். இதுதான் ஹையஸ்ட். ஸோ எஸ். ஸோ வாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஜான்டி ரோச், சவுத் ஆப்பிரிக்கன் தெரியும். One of the greatest, எல்லாருக்கும் one of the greatest fielder and very good useful batsman for South Africa. You know, Jonty Rhodes played another sport. என்ன தெரியுமா? For South Africa. சவுத் ஆப்பிரிக்காக்கா இங்க That's சென்னைலாம் that sport helped him to be a better fielder in cricket. What was the sport? சென்னை சென்னை வந்தா இல் கோ ஃபார் சர்ஃபிங். பட் சர்ஃபிங் எனக்கு ஸ்போர்ட்டான்னு தெரியல. நாட் மேபி ப்ரொஃபஷனலா எனக்கு நாட் ஷோர். பட் தெரியல, சொல்லுங்க. Jonty Rhodes was a hockey goalkeeper. ஓகே. ஓ மேபி So அந்த வாவ் சோ மச் மொபிலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே இருக்கும். dive பண்ணி so he was a hockey player also for South Africa. And that is the fact for today. So okay, so I think we can wind up for the day. எஸ் In India, second day, fabulous day for India. Captain scoring a double hundred, 587 India, and England when we are talking are in spot of bother at 66 for 3. But they do have some batting. Joe Root is at the crease. Ben Stokes set to come. Harry Brooks is there. Chris Woakes can bat. Jamie Smith is there. They ஏன்னா also have இந்தியாவுக்கு a இந்த மாதிரி தானே deep இருக்கும் batting விக்கெட்டும் lineup. அவங்களுக்கு. They get deep. கொஞ்சம் சென்சிபிளா அந்த மாதிரி இந்த நியூ பால் கொஞ்சம் பார்த்துட்டு பேட் சென்சிபிளி ஒரு 100-120 ஓவர்ஸ் ஆடிட்டாங்கன்னா they can also be in a formidable position, and the test match is heading towards a very interesting phase, and let's எஸ் wait and see for the third day. எஸ் த கிரேட்டர் கிளைமேக்ஸ் we are waiting for. Okay, see you guys. See you. See you tomorrow. Bye.